தற்பொழுது நமது செய்தியாளர் ரத்னவேல் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ரத்னவேல், தற்பொழுது தமிழக தலைவர் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கூட்டணி குறித்து, இந்த உடன்பாடு குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? இப்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே இருக்கிறாங்க. ஏற்கனவே தேமுதிகவும் மக்கள் கூட்டணியும் இன்று கூட்டணி அறிவித்து விட்டன. இது குறித்து தமிழிசை அவர்களிடம் கேட்கலாம். மேடம், இன்னைக்கு கூட்டணி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அழைப்பு கொடுத்திருந்தீங்க, பேசியிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஏற்கனவே இது தாமதமாகி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டி போட போகிறோம், அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என்று 2 நாட்களுக்கு முன்னாலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் பாஜகவோடு வந்திருந்தால் அவர் என்ன நோக்கத்திற்காக தமிழக அரசியலில் 2 கழகங்களையும் எதிர்த்து அவர் கருத்தை பரிமாறி வந்தாரோ அது நிறைவேறி இருக்கும். ஆனால் நிச்சயமாக இப்பொழுது அவர் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்திருப்பதனால் எந்த பலனும் எந்த பலமும் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியலில் அவர் பலவீனப்பட்டிருக்கிறார் என்று தான் என்னால் சொல்ல இயலும். ஏனென்றால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். இந்த தொலைநோக்குடன் தான் 2014 நாங்கள் அனைவரும் இணைந்து போராடினோம். அப்பொழுது அவர் எங்களோடு இருந்தார். ஆனால் அப்பொழுது 19.5% ஆரம்பத்திலேயே நாங்கள் பெற்றோம். இன்னும் இந்த காலகட்டத்தில் மத்திய ஆட்சி நல்லாட்சியில் பல மாநிலங்களில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கையில் எங்களோடு இணைந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். பல மாநிலங்களில் கொடுத்துக் கொண்டிருக்கும் நல்லாட்சியை தமிழகத்திலும் கொண்டு வந்திருக்கலாம். நான் கேட்கிறேன், மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து விட்டார். அதில் ஏற்கனவே அந்த மக்கள் நல கூட்டணிக்கு எந்த சதவீதமும் கிடையாது, பின்புலமும் கிடையாது, மக்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்களும் அங்கே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் எப்படி ஊழலை எதிர்த்து அவர்கள் பேசுவார்கள்? ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்காக அவர்கள் மாறி மாறி போயஸ் கார்டனையும் அவர்கள் கலைஞர் அவர்கள் வீட்டையும் அவர்கள் தட்டியவர்கள் தான். அதனால் அவர்கள் ஊழலை எதிர்த்து பேச முடியாது. இந்த தமிழகத்தில் இருக்கும் பிரதான பிரச்சனை ஊழல். ஊழல் இல்லாத ஒரே கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணி தான் இருக்க முடியும். அதனால் அவர் என்னை பொறுத்த மட்டில் அவர் தவறான முடிவை எடுத்து விட்டார், பலவீனப்பட்டு விட்டார் என்று தான் என்னால் சொல்ல இயலும். இப்போ அவர் மக்கள் கூட்டணியில் இணையல, மக்கள் கூட்டணியோடு உடன்பாடு வச்சிருக்கிறாரு, தொகுதி பெண் வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல இதன் காரணமாக தேமுதிகவுடன் நீங்க மீண்டும் பேச வாய்ப்பு இருக்குமா? அதாவது எதற்கு நாங்கள் பேச வேண்டும்? நாங்கள் அந்த அளவிற்கு பலவீனப்பட்டு போகவே இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் வாக்குகள் சிதறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாக்குகள் சிதறுவதற்கான முற்றிலுமான அனைத்து ஏற்பாடையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தையோ எந்த பலனையோ எந்த மாற்றத்தையோ இந்த மக்கள் நல கூட்டணியினால் ஏற்படுத்தவே முடியாது. நீங்கள் 0 இருக்கும் பொழுது ஒன்று சேர்ந்தால் அது 10 மாறும், இன்னொரு 0 சேர்க்கும் பொழுது அது 100 மாறும். ஆனால் 0வோடு 0 சேர்ந்து விட்டால் அது எந்தவித பலனும் இல்லாமல் போய்விடும். அதனால் என்னை பொறுத்தமட்டில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்திருந்தால் நல்லாட்சியை மக்களுக்கு கொடுத்திருக்க முடியும். இன்று மத்தியில் ஆட்சியில் இருப்பதனால் நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு எடுத்து வருவதற்கு சீக்கிரம் வாய்ப்புகள் இருந்திருக்கும். மக்கள் நல கூட்டணியில் என்ன செய்ய போகிறார்கள்? நிச்சயமாக இது ஒரு வீணடிக்கப்பட்ட ஒரு முயற்சி என்பதுதான் எனது கருத்து. பாமகவோட நீ மீண்டும் பேச வாய்ப்பு இருக்கா? அவர் முதல் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை ஏற்க வாய்ப்பு இருக்கா? அதாவது எங்கள் கட்சியின் சகோதரர்கள் தலைவர்கள் வேண்டுமென்றால் சமரசம் செய்து கொள்ளலாம், தொண்டர்கள் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் அந்த சமதளத்தில் இருந்து போட்டி போட வேண்டும் என்று தான் முடிவெடுப்பார்கள். நாங்கள் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் சமரசம் செய்திருந்தால் என்றோ கூட்டணி நிறைவடைந்திருக்கும். எங்களை பொறுத்தமட்டில் எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி குறைவான கட்சி கிடையாது. எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு இணைத்து பேசும் பொழுது பலமிழந்த கட்சி கிடையாது. மத்தியில் இந்த ஆட்சி செய்கிறோம், 13 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்கிறோம், ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் இனிமேல் அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம் ஒரு முயற்சி செய்தோம் என்பது உண்மை. ஆனால் அந்த முயற்சியில் அவர்கள் உள்ளே வராதது அது பாமகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் அவர்களுக்குத்தான் அது பலவீனம், அவர்களுக்குத்தான் இழப்பே தவிர பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் இதனால் பலவீனம் அடையவும் இல்லை, எந்த விதத்தில் இதை பற்றி கவலைப்படவும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே 3000 பேரின் விருப்ப மனுக்களை பெற்று நாங்கள் தேர்தலுக்கான பட்டியலை ஏற்கனவே தயார் செய்துவிட்டோம். அதனால் நிச்சயமாக மாற்று என்று தமிழக மக்கள் ஒரு கூட்டணியை விரும்புகிறார்கள் என்றால் அது பாஜக கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பதை இப்பொழுதே நான் தெளிவுபடுத்துகிறேன். நல்ல வாய்ப்பை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நழுவ விட்டுவிட்டார் என்பதுதான் எனது கருத்து.
இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது இப்ப பாஜக கூட்டணியில இப்ப தமிழகத்துல யார் யார் இருக்கிறாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு பெயரோடு தான் நாங்கள் இப்பொழுது களத்தை சந்திக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய சதவீதத்தை, இதற்கு முந்தைய இடங்களை பற்றியெல்லாம் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசுர பலத்தோடு வளர்ந்திருக்கிறது. 3 மாதங்களில் 50 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். 3 மாவட்டங்களில் மட்டும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மோடி அவர்களின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக அடிநாதத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தும். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில், ஏனென்றால் அதற்காகத்தான் நாங்கள் யாரையுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பாஜக தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். பாஜக தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருகிறதோ அந்த கட்சியின் கூட்டணியோடு நாங்கள் சந்திப்போம். அதாவது இப்போ பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே இந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருப்பதாக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.